ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலா வீட்டை விட்டு எப்படினாலும் தப்பிக்கணும்னு வராங்க. அதை நம்ம நடேசன் கெடுத்து விட்றாரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வண்டியில் வராரு. இவங்க எல்லோரும் முன்னாடியே வந்துடுறாங்க. பின்னாடி அவர் நடேசன் வண்டியில் வரவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தெரு முக்கில் இருந்து ஆரனை அடிச்சுக்கிட்டே வந்தார். நிலா அப்பா எந்திரிச்சிட்டாரு. ஐயையோ எந்திரிச்சிட்டு எல்லா லைட்டையும் போட்டு, என்னடா எல்லா லைட்டையும் போடுறாங்க, நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போக வந்தோம், என்னங்கடா எல்லா லைட்டையும் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க சேரன் சோழன் பாண்டி எல்லாரும் யோசிக்க, நீ வேற ஏயா இப்படி உசுரை போட்டு வாங்குற, நீ வேற ஆறுன்னு அடிச்சு அவங்கள ஃபுல்லாக எழுப்பிட்டேன், நான் இப்போ எப்படியா நான் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, நீ வண்டி அடியா, நான் வண்டி எடுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அங்கிட்டு போடுங்கடா, வண்டியை ஃபுல்லாக அங்கிட்டு போட்டுட்டு எல்லாம் தள்ளி நின்றுக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா அவங்க அப்பா வெளியில் என்ன ஆறுன்னு அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு, யாரையும் காணுமே அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு சரின்னு சொல்லி உள்ளே போகிறாரு. உள்ளே போனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. என்னடா இந்நேரம் ஆறுன்னு அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, எப்படி ஆறுன்னு அடிக்கிறாங்க, நம்ம நிலா வேற நாளைக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிருந்தோம், நிலா வேற ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லுது, இப்போ என்ன ஒருவேளை நிலா தப்பிச்சு போகிறதுக்கு அவங்கள வர சொல்லி என்னும் பிளான் போட்டிருக்குமா, என்னடா நடக்குது, மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு குருவி கத்துற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுது நிலா அப்பா நினச்சிக்கிட்டே இருக்கவுட்டி சரின்னு சொல்லிட்டு கதவை ஃபுல்லாக பூட்டிட்டு நிலாவோட ரூமை போய் திறந்து பார்த்தா நிலா தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. நிலா தூங்கிட்டு தானே இருக்கா, ஏங்க அவள் தூங்குறவ எழுப்பிட போகிறா, எந்திரிச்சிட போகிறா, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாலும் எனக்கு சந்தேகமாகவே இருக்குடி, என்னான்னு தெரியலை, நிலா ஒருவேளை அவங்கள வர சொல்லியிருக்குமோ, பார்த்தீங்களா கல்யாணமே வேணான்னு சொன்ன பிள்ளையவே கரெக்ட் பண்ணி கூட்டு போனவன் இவன் இதையும் செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் கதவு பூட்டாமல் இருந்துச்சு இப்போ என்ன செய்கிறாருன்னா, சாவி எடுத்துகிட்டு போய் வீட்டு கதவையும் பூட்டி வெளி கதவையும் பூட்டி சாவியை கொண்டு போய் அவர் ரூமில் வச்சிடறாரு. நிலா தப்பிச்சு வர்றதுக்கு கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவு மூடி இருக்கு. ஐயையோ எப்பட்றா வெளியில் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஐயனாருக்கு ஃபோன் பண்ணால் சோழனுக்கு ஃபோன் பண்ணால் சோழன் சொல்கிறாரு, உங்கள் அப்பா கதவை பூட்டிட்டார் நிலா, நீ சாவி இல்லை, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி எதுவும் கதவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே ஆமாம் இருக்குது, நீ பின்னாடி வழியாவா, நான் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நிலா மெதுவாக போய் பின்னாடி கதவை திறந்து ஏறி குதிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அப்போ சோழன் எல்லாரும் இருக்காங்கல்ல, கூட வந்தவங்க எல்லாருமே நீங்கள் ஓரமாக நில்லுங்க, நான் போய் நிலாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவை மட்டும் பார்த்துக்கணே, அப்பா ஏதாவது திருகல் வேலை பார்த்து விட்றாம அப்படின்னு சோழன் சொல்ல நிலா பொத்துனாப்புல எல்லாரும் ஏறி குதிக்கிறதுனா லவ் பண்ணி ஓடுவாங்க, இவங்க கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி இப்போ ஓட போகிறாங்கங்க. வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா, நிலா ஏறி பார்க்குறாங்க, ஏறவே முடியலைங்க. அங்கனக்குள்ளே ஒரு ட்ரம் இருக்குது, அந்த ட்ரம்மை போட்டு நிலா ஏறி குதித்து எப்படியோ வெளியே போயிட்டாங்கங்க. நிலா அப்பா நல்லா தூங்குறாருங்க. ஆனால் நாளைக்கு தான் தெரியும் நிலா அப்பா நடேசன் வீட்டில் பேசுகிறது. இன்னைக்கு அந்த சீன் ஓடலை, இந்த சீன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியோ நிலாவை கைப்பற்றிட்டாங்க. நம்ம பல்லவனுக்கு நேரத்தை பாருங்க, என்னங்க நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்களே, இப்போ தான் நீ நிம்மதியாக இருக்கு எனக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல எல்லாரும் பல்லவனையே வேடிக்கை பார்க்க அங்கனக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் ஃபன் பண்ணிவிட்டு சரின்ட்டு அப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சோழன் வாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.